ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கும் இதே மாதிரி அரும்பு டாக் சேனல்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? பெண்களுக்கு வந்து முன்னுரிமைங்க. ஸோ நீங்க வந்து கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். சரி வாங்க, ஸ்டோரியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எப்படியாவது ரேவதி எங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு வேகமா வராரு. ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார் எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கடைக்குள்ள போயிட்டு வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்காக ஆட்டோவுக்காக நின்றுகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பண்றாரு. ஆனா ஹீரோயின் போனை பார்த்துட்டு, ஐயோ இவர் வேற போன் அடிக்கிறாரே, நம்ம இங்க வந்திருக்க விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படிங்கறத பத்தி அவர் தெரிஞ்சுப்பாரு. ஸோ இந்த விஷயத்த பத்தி அவருக்கு தெரியவே கூடாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவ என்ன அவசரத்துல போன் அடிச்சா போனை கட் பண்றாளே அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி மறுபடியும் போன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மறுபடியும் போனை கட் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா நம்ம சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க நண்பா என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாதிரி என் ரேவதி வந்து எங்க இருக்கான்னு தெரியல. ஸோ அவ இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிற லொக்கேஷன் எனக்கு வேணும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்தோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லாம வெளியில போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஸோ நீங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே சரவணனும், சரி இரு கார்த்தி 2 மினிட்ஸ்ல நான் அனுப்புறேன் அப்படின்னு சரவணன் வந்துட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பி, இது மாதிரி நான் கரெக்டா லொக்கேஷன் அனுப்பிட்டேன், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு, ஓ இங்கதான் இருக்கியா அப்படின்ட்டு நேரா கார் எடுத்துட்டு வந்து இடத்துக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த முருகன் நம்ம ரேவதியை தனியா இருக்கிறத பாத்துறாரு. பார்த்துட்டு, ஓ நீ தனியா தான் இருக்கியா, நீ வசமா சிக்கிட்டடி அப்படின்ட்டு நேரா நம்ம ரேவதி பக்கத்துல போயிட்டு பைக்கை நிப்பாட்டுறாங்க. ரேவதி நேரா முருகனை பார்த்ததோட, டேய் என்னடா இப்ப எதுக்கு நீங்க வந்து பைக்கை குறுக்க நிப்பாட்டுற, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான் அதுக்கு அவன் சொல்றான் இன்னைக்கு நான் இப்படி பதுங்கி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? நீ தான். என் குடும்பத்துல யாருக்கு முன்னாடியிலயுமே என்னால போயிட்டு முழிக்க முடியல. எனக்கு நிறைய பணம் அள்ளி கொடுத்த அந்த முதலாளியும் நான் இவ்வளவு பெரிய புகார்ல சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு, இனிமே உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இனிமே என்னால எங்கேயுமே இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? நீ தான். இப்படி இருக்கையில உன்னை அப்படியே சாதாரணமா விட்டுட்டு நான் பாட்டுக்கும் விலகி போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா உனக்கு நான் காமிக்காம விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது என்னமோ பெரிய தியாக செயல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னால பெண்களோட வாழ்க்கையே பாதிக்கப்படுற அளவுக்கு ஆயிருச்சு. நீ பண்ண தப்ப வந்துட்டு நான் எதிர்த்து சொன்னேன். நீங்க பாரு, இதுக்கப்புறமாவது செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு பெசாப்ல விலகி இருக்கிறதுக்கான வழிய பாரு. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நீ அடுத்தடுத்து ஏதாவது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா அது உன் லைஃபுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன பையனா இருக்க. இப்ப இதே திருந்தி வாழ்றதுக்கான வழிய பாரு. அதை விட்டுட்டு இப்படி அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஓ நீ எனக்கே வந்து அட்வைஸ் பண்றியா? இப்ப நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். என் லைஃப் வந்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணியல்ல. ஸோ அதனாலதான் உன்னை காலி பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏய் இங்க பாரு, அவசரப்பட்டு இப்படியெல்லாம் முடிவெடுக்காத, தயவு செஞ்சு பொறுமையா முடிவு பண்ணு அப்படின்னு. அதே நேரம் நம்ம ஹீரோவோட கார் அந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப அந்த முருகன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தாக்குறதுக்காக போக ஹீரோ டக்குன்னு காரை கொண்டு போய் அந்த பைக்ல மோதிடுறாங்க. பைக்கு போய் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ ஓடி வந்து ரேவதியை தூக்குறாங்க. ரேவதி என்னாச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் ஆகல, அவனுங்க என்ன தாக்க முயற்சி பண்ணப்ப நீங்க வந்து தடுத்துட்டீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னை யாரு இப்படி வெளியில வர சொன்னது? ஏன் நீ யாருடைய துணை இல்லாம வெளியில வந்திருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். இவனுங்க வந்து இப்படி வந்து என்னைய துரத்தி மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட கேட்காம வெளியில வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க.
அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்காக பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தியா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா பைக் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். இந்த விஷயத்த பத்தி யாரு சொன்னது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி உங்க அக்கா தான் சொன்னாங்க. உன்னை காணும் அப்படின்னத்தோட நான் அவங்க கிட்ட போய் கேட்டேன், ரேவதியா பாத்தீங்களா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம்தான் நான் சுச்சுவேஷனை சொன்னேன், உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஸோ எங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி என்கிட்ட இனிமே சொல்லாம எங்கேயுமே போறதுக்கான வழியை பார்க்காத. ஹீரோயின் சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் போனது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்க அதிகாரிங்களை கூப்பிடுறாங்க. அதிகாரிங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதோட அந்த அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு முருகனையும் அந்த பையனையும் பிடிக்கிறாங்க. அந்த முருகன் வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, உங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ எப்படி வெளியில வரப்போற அப்படிங்கிறத நான் பார்க்க தானே போறேன். நீ பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு, அதை நியாயப்படுத்துற மாதிரி வேற நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப அந்த முருகன் சொல்றாரு, நான் வெளியில வருவேன்டா அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, எங்களுக்கு முன்னாடியிலே நீ இப்படி ஒரு பேச்சு பேசுறியா, நீ ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறியா, நீ வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்ட்டு அவனை பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் நேரா அந்த முருகனை பார்த்து, இங்க பாரு, உன்னால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தியெல்லாம் உனக்கு பிரச்சனை கிடையாது, உன்னோட லைஃப் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த அளவுக்கு நீ செல்ஃபிஷான ஆள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஆளை பேசுறாங்க. ஹீரோ சொல்றாரு, சரி வா வீட்டுக்கு போகலாம், அங்க உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ரேவதியோ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த முருகனை கொண்டு போய் மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்ப முருகன் சொல்றான் இன்னொருத்தன்ட்ட, டே என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், டே அமைதியா இருந்திருந்தா கூட எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுடா, தேவையில்லாம நீ சொல்ற அப்படின்ட்டு உன் கூட இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ரேவதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததும் ரோகிணி மயிலு எல்லாருமே ஓடி போய் ரேவதியை பார்த்து, ரேவதி உனக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ட்டு கார்த்தி வேக வேகமா வந்தாரு, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி அந்த முருகனை நம்ம அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்தோம்ல, அவன் தான் என்னை தாக்குறதுக்கு வந்துட்டான், நல்ல வேளை இவர் என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி வராங்க. வந்துட்டு, ரேவதி என்னாச்சு உனக்கு, ஏன் கையில காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் விஷயத்த சொல்றாங்க, அம்மா இது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நானும் அக்காவும் ஒரு கடைக்கு போனோமா, அங்க ஒருத்தன் தேவையில்லாம பெண்களை வீடியோ எடுத்து வச்சிருந்தான். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கேமரா வச்சிருந்ததை. அதை நான் அதிகாரிங்க கிட்ட சொல்லி அவனை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டேன். என்னை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல என்னை துரத்திட்டான், நான் அப்ப என்ன பண்றேனே தெரியலம்மா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உன் மருமகன் தான் என்னை காப்பாத்தினாரு, அவர் மட்டும் கடைசி நேரத்துல வராம இருந்திருந்தா எனக்கு என்ன ஆகிருக்குமோ தெரியல, நல்ல வேளை நான் எப்படியோ தப்பிச்சுட்டேன் அவரை காப்பாத்தினதுனால அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இப்ப மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துறது மாப்பிள்ளை மட்டும்தான், அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா அவன் அடுத்தடுத்து நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டு பேசலாம், ஆனா என் குடும்பத்துக்கு அவன் செஞ்சதை நான் இன்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, அது எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயம், அதை பத்தியே நீ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு நியாயமும் இல்லை, நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஈஸ்வரி சொல்றாங்க, எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனா எங்க அம்மாவே என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு இவன் குடும்பத்துல உள்ளவங்க காரணம் இல்ல. ஸோ அப்படி இருக்கையில எப்படி நான் இந்த குடும்பத்தை நான் மறப்பேன், கண்டிப்பா என்னால முடியாது, இவன் பண்ண தப்ப நான் மன்னிக்கவே முடியாது, அதர்வைஸ் இவன் என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கான், ஸோ அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதற்கு நான் எந்த வகையிலையும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, என் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்க பார்த்துருக்கா, ஸோ அவளோட உயிரை நீ காப்பாத்திருக்க, அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு அக்கா எனக்கு என்னமோ இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு தோணுது, உன் மாப்பிள்ளை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படியெல்லாம் பெரிய நாடகம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான், நீ அவனை போய் இப்படி கண்மூடித்தனமா நம்புறியே, உன்னை எந்த விதத்துல நான் சேர்த்துக்கிறது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, இப்படிதான் ஏதாவது ஒரு வகையில மாப்பிள்ளை மேல பழி போடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டே திரியிற,
உன்னையெல்லாம் கொஞ்சம் கூட திருத்தவே முடியாதுரி அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நான் வந்துட்டு நியாயமா தான் சொல்றேன். உங்களுக்கு வேணா இது அநியாயமா தெரியலாம், நான் கரெக்டா தான் சொல்றேன். இவனால இந்த குடும்பத்துக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, சரி விடு அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிக்கா நீ சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் அமைதியா இருக்கேன். ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன்னால என் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கா. ஸோ அதுக்காக கண்டிப்பா நான் வந்து உனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும், நன்றி. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லத்த அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா மாப்பிள்ள, அவளுக்கு திமுற கொஞ்சம் கூட அவ ஒத்துக்கவே மாட்டிக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க மாமா, இதுல என்ன இருக்கு, அத்தை கண்டிப்பா ஒரு நாள் என்னையும் புரிஞ்சுக்கிட்டு பாட்டியையும் புரிஞ்சுக்க விடுவாங்க, நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்று சேரும், அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, மாப்பிள்ள அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தெரியல, நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா அதெல்லாம் நடக்கும், நீங்க அதை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ரேவதி இருக்காங்களா, அவங்களோட கையில காயம் பட்டிருக்கான். ஹீரோ போயிட்டு நேரா ரேவதியோட கையில வந்துட்டு மருந்து போட்டு விடுறாரு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னங்க இதே மாதிரி எத்தனை நாள் இந்த மாதிரி கஷ்டப்பட போறோம், ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, கல்யாண நாள ரொம்ப சந்தோஷமா சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி விடு, இதுல ஆனா என்ன இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு இந்த விஷயம்லாம், வில்லிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதோட, ஸோ நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வில்ல அந்த டிரைவர் பயலுக்கு எதிராக உருவாகியிருக்கான். அவன் யாரு அப்படின்னு தெரியல, அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சா அவனுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஷன்ல தான் கொண்டு போய் அவனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க போனா கண்டிப்பா அவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நேராக அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, என்னங்க இது மாதிரி ஒரு ஸ்டேஷனோட நம்பர் சொல்றேன், அங்க போயிட்டு நீங்க அந்த விஷயத்த மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவர் கேட்குறாரு, சொல்லு என்னாச்சு அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, என்னங்க புதுசா அந்த டிரைவர் பயலுக்கு எதிராக ஒரு வில்லன் உருவாகியிருக்கான், அந்த வில்லன் கூட நம்ம கை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிரைவர் பயலை நம்ம பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி சந்திரா, நீ சொல்ற விஷயம் எல்லாமே சரியா தான் இருக்கும், சரி நீ அந்த அட்ரஸை மட்டும் அனுப்ப, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் சந்திராவும், சரிங்க நான் உடனே டீட்டெயில மட்டும் கலெக்ட் பண்ணி சீக்கிரம் கொண்டு வாங்க, அந்த டிரைவர் பயலுக்கு எதிராக உருவாகி இருக்க அந்த எதிரிய நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அந்த டிரைவர் பயலை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கும் இந்த டிரைவர் பயலுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்றாரு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம வந்து சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தயாராக போறோம் அப்படின்னு வில்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லன் வந்துட்டு அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா வந்து நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா சொல்லுக்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, வீட்டுல அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு, சோ இது எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு, உண்மையாவே அந்த டிரைவர் பையன் காரணமா, இல்ல நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி, இவ என்ன அந்த டிரைவர் பையலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறா, விடக்கூடாது அப்படின்ட்டு நைஸா அவங்க அக்கா கிட்ட உட்காந்துக்கிட்டு, அக்கா இங்க பாருக்கா, இந்த வீட்டுல நடக்கிற முழு குழப்பம் எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பையன்தான்க்கா காரணம், நீ தயவு செஞ்சு அவனை நல்லவன்னு நினைக்காதக்கா, அவனை மட்டும் நீ நல்லவன் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், அப்புறம் அவன் சுலபமா அந்த பரமேஸ்வரிய இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துருவான், அதுவே நம்ம வீட்டுல பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வேணாக்கா, யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளிப்ஸ் பத்தின டீட்டெயிலை உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.